வணக்கம் நண்பர்களே. சூதமுனி சித்தர் நந்தி தேவர்கிட்ட போய் தங்கம் செய்யறதுக்கும் தங்கமான நோயில்லாத உடம்புக்கும் ஒரு பாகம் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு நந்தி தேவர் சொல்லி தந்த பக்குவம் தான் இந்த திருநீலகண்ட வாலை. இதை உமையாளே சொல்லி தந்ததுன்னு நந்தி தேவர் சொன்னதாகவும் இந்த பக்குவத்தை தமக்கு சொல்லி தந்ததாகவும் சூதமுனியார் சொல்லிட்டு அந்த விபரத்தையும் பக்குவத்தையும் பாடலாக சொல்கிறார். நீலகண்ட வாலைய செய்து வச்சுக்கிட்டா வெள்ளிய தங்கமா மாத்திக்கிறது எப்படின்னோ, செம்ப தங்கமா மாத்திக்கிறது எப்படின்னோ, தங்கமான உடம்புக்கு எப்படி உதவுங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சூதமுனியார் சொன்ன பாடலுக்குள் போகலாமா? முதல்ல நீலகண்ட வாலையை செய்யறதுக்கு சாதிலிங்கம் வேணும். சாதிலிங்கம் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். சாதிலிங்கத்துக்கு பாதரசத்தின் சல்பைடு என்று சொல்லப்படுகிறது. இது பாதரசமும் கந்தகமும் சேர்ந்து உருவான ஒரு பொருள். இது பொதுவாக சிவப்பு நிறத்துல இருக்கும். சாதிலிங்கத்தை வாங்கி சிறு பயறு அளவுக்கு வெட்டி எலுமிச்சம்பழ சாறை விட்டு கிளறிட்டு வெயில்ல வச்சு காய வைக்கணும்னு சொல்றார். அடுத்ததா கொடிவேலி மூலிகையோட வேற மட்டும் எடுத்து வெட்டி வெயில்ல காய வச்சுட்டு அரைச்சு தூளாக்கி எடுத்து தனியா வச்சுக்கணும். ஒரே அளவுள்ள அகன்ற வாய் கொண்ட மண்பானை 2 எடுத்துட்டு ஒரு பானையில கொடிவேலி வேரோட காய்ந்த பொடிய பாதி அளவுக்கு போட்டு நிறைக்கணும். அதுக்கு மேல சாதிலிங்கத்தை வெட்டி எலுமிச்சம்பழ சாறு விட்டு கிளறி வெயில்ல காய வச்சு எடுத்தத போட்டு நிரப்பிட்டு அதுக்கு மேலேயும் கொடிவேலி வேற கொஞ்சமா பரப்பி போட்டுட்டு அடுத்து இன்னொரு பானையை எடுத்துக்கணும். அந்த பானையை என்ன செய்யணும்னா தலைவாழை இலையில கொழுந்து இலையா பார்த்து வெட்டி எடுத்து முருங்கை மரத்தோட இலையையும் முருங்கை இலையையும் சேர்த்து இடிக்கணும். இடிச்சிட்டு வாழை இலை கொழுந்தையும் முருங்கை இலையையும் சேர்த்து இடிச்சு சாறு எடுத்துட்டு 2வது பானைக்கு உள் பக்கமா அடித்தூர்ல சாரை நன்றாக 2-3 முறை தடவி காய வச்சிட்டு ஏற்கனவே சாதிலிங்கமும் கொடிவேலி வேரும் போட்டு வச்சிருக்கிற பானையோட வாய்ப்பகுதியில 2வது பானைய தலகுப்புற கவிழ்த்து 2 பானைகளோட வாய்ப்பகுதியும் சேர்த்து வச்சு ஈரமான களிமண்ல தோய்த்த துணியால சுற்றி கட்டி சீலை செய்து வெயில்ல நல்லா காய வைக்கணும். பிறகு 2 பானைகளையும் சேர்த்து அடுப்புல வச்சு லேசான தீயில ஒரு 12 மணி நேரத்துக்கு எரிய விடணுமா. நன்றாக எரிந்து அடுப்பை அணைத்து விட்டு பானைகளோட சூடு ஆறுனதும் களிமண் சீலைய பொறுமையாகவும் கவனமாகவும் மெதுவாகவும் பிரித்து எடுத்து மேல் பானையின் உள்ளே அடித்தூர்ல வேற நிறத்துல படிந்திருக்கிற பொடிய மிக கவனமாக சிறு பன்றி முடி பிரஷை கொண்டு வடித்தெடுத்து சேகரித்து வச்சுக்கணும். இந்த பொடியை கொண்டுதான் பல வகைகள்ல உபயோகம் இருக்குது. இந்த பொடிக்கு பேரு தான் நீலகண்ட வாலைங்கிறது. இந்த நீலகண்ட வாலைங்கிற பொடியை வச்சு என்னென்ன பண்ணலாம்னு பாருங்க. நந்திதேவர் சொன்னது மாதிரி என்னென்ன சேர்க்கணும்னா கண்டங்கத்திரியோட பழமா பார்த்து வாங்கிட்டு தண்ணீர் கலக்காம இடிச்சு சாறு எடுத்துட்டு
அந்த சாற்றை கால்படி அளவு எடுத்தா திருநீலகண்ட பொடிய ஒரு கழஞ்சு சேர்த்துக்கணும். ஒரு கழஞ்சுன்னா சுமாரா 5 கிராம் அளவு சேர்த்து நல்லா அரைச்சு சாறு வத்துற அளவுக்கு அரைக்கணும். அரைச்சி எடுத்தத பத்திரமா பாத்திரத்துல அடைச்சி வச்சுட்டு சிவகாமிக்கு பூஜையை போட்டுட்டு வெள்ளி தகட்டின் மேல 2 பக்கமும் பூசி வெயில்ல காய வச்சுட்டு அத கோழி புடம் போடணும்னு சொல்றார். ஒரு கோழி நின்னுச்சுன்னா எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த உயரத்துக்கு எருவரட்டியை அடுக்கி வச்சு நெருப்ப எரிய விடுறதுதான் கோழிப்புடம்னு சொல்றது. கோழிப்புடம் போட்டு கிடைக்கிறது பத்திர மாத்தாக இருக்குமா. நீலகண்ட வாழைய செம்புத்தகட்டுல பூசிட்டு வான்கோழிப்புடம் போட்டா கோழிப்புடத்தை விட உயரமா எருவரட்டிய அடுக்கி நெருப்ப வச்சு அத எரிய விடுறதுதான் வான்கோழிப்புடம். அப்போ கிடைக்கிறது 6.5 மாத்து தான் இருக்குமா. 6.5 மாத்து தங்கம் கிடைக்கிறது மட்டும் இல்ல, உலக மக்களுக்கான மருந்தும் இருக்குது சொல்றேன்னு சொல்லிட்டு விடத்தலை மூலிகை செடியோட வடக்கு பக்கமாக போற வேற எடுத்து சாணக்கல்ல போட்டு உரசுனா கிடைக்கிற விழுதை எடுத்துட்டு கூடவே நீலகண்ட வாழை பொடியில ஒரு பனவிடையில், அதாவது ஒரு 2.5 கிராம் அளவுக்கு சேர்த்து எடுத்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு உருட்டி நோயாளிகளுக்கு ஒரு 7 நாளைக்கு சாப்பிட கொடுத்தோம்னா குணமாகிற நோயெல்லாம் வரிசையா சொல்றார். வாதம் 80, வாத சூளைங்கிறது 60, நாயை விட கேடாக்குற கிரந்தி நோய் 18, ஆண்மை கோளாறு குட்டம் 18, பௌத்திரம் மூலம் 8 வகைக்கும் அண்டவாதம் 18க்கும் இந்த வாழை மருந்து சரியான குணம் தரும் மருந்துன்னு சொல்லலாமோ. அது மட்டும் இல்ல, சயரோகமும் சன்னி 18க்கும் பீடை கௌசி நோய் கிராணி 8க்கும் காமாலை காய்ச்சலுக்கும் முதல் கண்டன் வலி என்கிற இடுப்பு வலி 18ம் போகும்னோ. இன்னொன்னு சொல்றார், இந்த திருநீலகண்ட வாழை பொடிய பக்தியோடு செய்து எடுத்து வச்சிருந்தாலே வீட்டுக்கு ஐஸ்வர்யமும் பொண்ணும் பொருளும் சேரும்னோ. எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு நோய்கள் குணமாகிறதோட இந்த அற்புதமான கற்பத்தை வாசியோடும் யோகத்திலும் இருப்பவர்கள் எடுத்துக்கொண்டால் நரையும் திரையும் மாறி மன்மதன் போல இருப்பார்கள்னோ. இந்த விஷயம் நந்தீசர் ஐயா சொன்னது அவருடைய வாக்கு தப்பாது. நந்தீசர் மேல ஆணையா சொல்றேன், இது உண்மையினோ. இன்னும் ஒரு பக்குவம் இருக்குது. விடத்தலையின் இலையை பறித்து அதை நல்லா சாந்து மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நெல்லிக்காய் அளவு உருட்டி கூடவே நீலகண்ட வாழை பொடியையும் 1 கிராம் அளவுக்கு சேர்த்து எடுத்துட்டு ஆவாரையோட கற்றாழை மஞ்சள் துளசி மிளகு மற்றும் இஞ்சி இவையெல்லாம் சேர்த்து வெயில்ல காய வச்சுட்டு பொடியாக்கி எடுத்து வச்சுக்கணும். அந்த பொடியிலிருந்து ஒரு சிறு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பசு வெண்ணெயோட கலந்து ஒரு 7 நாட்களுக்கு காலையில கொடுத்து வந்தா எரிச்சலும் நீரிழிவும் குணமாகும்னோ ஒரு மருந்து பக்குவத்தை சொல்லி தருகிறார் சூதமுனியார். இந்த திருநீலவாழை பொடியை செய்து நோய்களை முற்றிலுமாக குணமாக்குறதோட தங்கமும் செய்யலாம்னு சித்தர் சொல்லி இருக்கிறதால நாமளும் செய்து பார்த்தா என்னன்னு செய்து பார்க்கறதுக்கு முதல்ல சித்தம் வேணும், அடுத்து பக்தி வேணும், மூலிகை அறிவும்
உலோக அறிவும் புடம் போடுறதும் தெரிஞ்சிருக்கணும். பொதுவா நம்பிக்கையும் தெளிவான முயற்சியும் மிகப்பெரிய பொறுமையும் அமைதியும் இருக்கணும். இதெல்லாம் இருந்து இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இதை பத்தின விவரம் கிடைக்கும். நானும் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி செஞ்சு பார்த்தேன், ஒண்ணுமே வரல இன்னும். அதனால இந்த சித்தர் பெருமக்கள் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டா சித்தர்கள் சொன்னது பொய்யாகி போகுமா? இப்படியும் ஒரு பக்குவம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் சித்த மருத்துவ துறையில பயிற்சி செய்பவர்களும் வைத்தியர்களும் இது போன்ற அரிய மருந்துகளை தங்களின் கற்ற அனுபவத்தோடு உருவாக்கி மக்களுக்கு கொடுப்பதும் கூட சிறப்பான செயலாகும். சூத முனிவர் ஐயா சொல்லித் தந்தத விளக்கம் சொல்வதற்கு கருணை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சூத முனிவர் ஐயாவுக்கும் வணக்கத்துடன் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.